இந்த நட்பு விஷயத்துல குறிப்பாக ஆண் பெண் நட்பு விஷயத்துல அப்பப்போ ஒரு கேள்வி வந்து போகும். நட்பா தான் இருக்கும், ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்கும், ஆனா இது லவ்வோ அப்படின்னு அப்பப்போ தோணும். என்ன இது ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட கேட்பான், அவனுங்க ஆமான்னு தான் சொல்லுவானுங்க. சொல்றா ரொம்ப உரிமையாக பழகிற அந்த பொண்ணு, அப்பா இது காதலா தானே இருக்கும் அப்படின்னு ஒரு பையனுக்கும், இல்ல இது நட்பு தான் சொல்லக்கூடிய பெண்களும் எப்போதும் இருந்து கொண்டே இருந்திருக்கிறார்கள். இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது, ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இது காதல் தானேன்னு தோணுச்சு, நான் போய் கேட்டேன், ஆனா அந்த பொண்ணு இல்ல அது ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு எந்தெந்த சந்தர்ப்பத்திலலாம் ஆயிப்போச்சு. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. சொல்லுங்க. ஒரு பொண்ணு கிட்ட கொஞ்சம் க்ளோஸ் ஆரம்பிச்சேன். அவ கொஞ்சம் பேசுவா. அது நம்ம மனசுல அவளுக்கு அது நார்மலா இருந்திருக்கலாம். அவ வளர்ந்த ரீதியில அவளுக்கு அது நார்மலா இருந்திருக்கலாம். எனக்கு அது புதுசு. வந்து டெய்லி வந்து ஃப்ரீ பீரியட்னா பக்கத்துல வந்து உட்காந்துருவா, பேச ஆரம்பிப்போம். ஹோம்ஒர்க் வந்து எனக்கு கொஞ்சம் அடிக்கடி எழுதி கொடுப்பா. அந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு. நான் அப்போ நினைப்பேன், ஓ இதெல்லாம் ஒருவேளை அவளுக்கு எனக்கு பிடிச்சிருக்கனால தான் இது நடக்குதோ. நீ அப்படி வரியா அப்படின்னு நினைச்சிட்டு நான் போய் ஒரு நாள் சொல்ல வரைக்கும் போயிட்டேன். அப்போ வந்து அவ என்கிட்ட வந்து சொல்றா, எனக்கு உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டா. இது என்ன பிரமாதம், இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. சரி அவளே சொல்லிடுவா போல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எனக்கு அந்த பையனை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து சொல்றா. சாம்பார் அப்ப எனக்கு அப்போ உங்களுக்கு கொடுத்த உங்களோட பழகின அந்த சமிக்கைகள் காதல் இல்ல, எந்த பயனும் இல்ல. நான்வெஜ் எனக்கு என்ன பிடிக்குமோ அதெல்லாம் அவங்களை ரசிச்சு எங்க செஞ்சு எடுத்துட்டு வந்து என்னோட பிளேஸ்ல வச்சிருவாங்க. என்ன சிஸ்டம் கிட்ட சாப்பிடுங்க. என் பெத்த தாயை ஓவர்டேக் பண்ணிட்டீங்கம்மா, ஓவர்டேக் பண்ணிட்டீங்க. ஒரு விடிய ஒரு 1 o'clock வரைக்கும் பேசுவோம். நானும் இதுல போவான் இல்ல, நீ அதான் இப்படி இருக்கே. நீ வந்து உள்ள இறங்கிட்டேன் ஃபுல்லா. 4 weeks முன்னாடி இல்ல இது மாதிரி நான் உன்னை லவ் பண்றேன், ஐ லவ் யூன்னு சொல்லிட்டேன். உணர்வுகளை கட்டுப்படுத்த ஏன் இப்படி சொல்றேன், இந்த மாதிரி சொல்றேன், நம்ம ஆபீஸ் ஃபுல்லா நம்மளுக்கு தெரியுதல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான்ட்டு. உன்னை பத்தி நான் கூட என்ன ரசிக்கிறேன், நீ உடம்பு சீப்பாளா இருந்திருக்க. ஒரே மேட்சிங் எல்லாம் போவோம் ஆபீஸ்க்கு ஃபுல்லா. ஒரு மேட்சிங்ல போவீங்களா? ஆமா, அந்த பொண்ணு என்ன ட்ரெஸ் போடுமோ அதே ட்ரெஸ் நானும் போடுவோம். இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா, யாரா நீ? ஆனா அந்த பொண்ணு ஃப்ரெண்ட்ஷிப் அடம் பிடிக்குது. இது வரைக்கும் நான் யாரும் லவ் பண்ணல, எனக்கு லவ்ன்றது வேண்டாம், எங்க வீட்லயும் ஒத்துக்க மாட்டாங்க, பட் லவ் வேண்டாம். ஏம்பா சுடுகாட்டுக்கு சொல்லியாச்சா? சொல்லியாச்சுங்க சார். சரி. எனக்கு அப்பதான் பிரேக்கப் ஆயிட்டு நான் உட்காந்து செம்மையா அழுதுட்டு இருக்கேன். ஐயோ போயிட்டாலே அப்படின்லாம் சொல்லிட்டு. அவ வந்து சர்ச் பொண்ணு, சோ பிரேக்கப் ஆயிருச்சு. அவ ரொம்ப கேர் காட்டினால புரியலையே. அவ மூஞ்ச பாரு, உன் மூஞ்ச பாரு, இவனுக்கெல்லாம் உன்னை விட்டு போயிருக்கா அப்படிலாம் சொல்லிட்டு ரொம்ப கேர் காட்டினா. ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? என்னடா இவன் இவ்வளவு ஃபீல் பண்றா நம்மளுக்காக தட்டி கேட்கறாளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லவ்வா இருக்குமோன்னு சொல்லிட்டு எனக்கு அந்த எண்ணம் வந்துருச்சு. ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். அதுக்கப்புறம் அவ பண்ற ஒரு விஷயங்களும் பார்க்க இது லவ் தானா ஜெசி, இது லவ் தானா, இது லவ் தானே ஜெஸ்ஸி நினைக்கிற அளவுக்கு என்னென்னலாம் பண்ணாங்க சொல்லு, நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு. 3:45 விடுவாங்க, அவ 4:30க்கு போவா. போயிட்டு 4:31 வந்து மெசேஜ் வந்துடும். இவன் சும்மா இருந்தாலும் சண்டாளத்திற்கு இவன் நாலா பக்கம் சுத்தி வர்றா. இது நடந்தாலும் உன்கிட்ட தான் ஷேர் பண்ணணும்னு தோணுது, யார்ட்டையும் ஷேர் பண்ண தோணல, உன்கிட்ட வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு, செக்யூரா இருக்கு உன்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. அப்புறம் கடைசியில ஒரு நாள் எப்படியோ சரி இதை இப்படியே போனா வேற யாராச்சும் வந்து பந்தியில உட்காந்துட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் சொல்லிட்டேன். என்ன எழவியாது. அவன் என்ன சொல்லிட்டா, டேய் இந்த மாதிரி என் தம்பிக்கும் போன வாரம் பிரேக்கப் ஆச்சு, அவனோட ஆளையும் நான் வந்து இப்படிதான் திட்டினேன், அதுக்கு நான் என் தம்பி லவ் பண்ற மாதிரி ஆயிடுமாடா. என்னடி சொல்ற, நீ என்ன சொல்ற, என்னடி சொல்ற? நான் லவ் பண்ணதே இல்லை இது வரைக்கும், லவ் பண்ணாலும் உன்னை லவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா. ஓ லவ் பண்ணவும் மாட்டேன், பண்ணாலும் ஒன்னும் பண்ண மாட்டேன். ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு சார். ஆனா அதுக்கப்புறம் நம்ம விடுவோமா, திருப்பி பேசி அவளை ஓகே பண்ணி. ஐயோ நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்த பேசிட்டா இருக்கீங்க? இல்ல அது பிரேக்கப் ஆயிருச்சு. என்னது உங்களுக்கு ஒரு மாதிரி ஒன்ஸ் இன் இயர் ஒரு லவ் பண்ணி ஒரு பிரேக்கப் ஆகி மீண்டு மறுபடி அது ஒரு மாதிரி அது ஒரு லைஃப் ஸ்டைல் ஆயிடுச்சோ? யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும்.